எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையோட, தைரியத்தோட ஈடுபடக்கூடிய ராசி. மனசாட்சிக்கு விரோதமான காரியத்த ஒருபோதும் செய்யாத ராசி. இவங்க ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சிருப்பாங்க. தெய்வ சிந்தனை கொண்டவங்க. பெற்றோர்கள, பெரியவங்கள மதிக்க தெரிஞ்சவங்க. இது மட்டும் இல்லைங்க. காலத்தை அறிந்து அதற்கு தகுந்தபடி பணியாற்றுவதுல வல்லவர்கள். இதோட இவங்க ஒரு விஷயத்த செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா, முன்வைத்த காலை பின் வைக்காத குணம் கொண்டவங்க. திடீர் முடிவால எதிரிகளை திக்குமுக்காட வைப்பாங்க. ஸோ இப்படி உயர்ந்த பண்புகளை கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியால படாத பாடு பட்டுட்டோம். ஆனா அந்த அஷ்டம சனியில கடகராசி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? இவங்க நல்லவங்க. ஸோ சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதிக்காரகன். நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்தாற் போல பலன் தரக்கூடியவர். இவங்க நல்லதே பண்றதுனாலையும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுனாலையும் இவங்க அந்த அஷ்டம சனியை கடந்து வந்திருக்காங்க. ஆனா அதை சாதாரண வார்த்தைகளால சொல்லி முடிக்க முடியாது. பயங்கரமான கஷ்டம். கண்ணீர்ல ரத்தம் கலந்துதான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, என்னையோ பாடுபட்டு, இப்போ ஒரு பெருமூச்சு விடக்கூட முடியாம தான் தத்தளிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, வசதியான வீட்டுக்கு மாற போறீங்க. சவால்கள்ல வெற்றி பெற போறீங்க. கடல் தாண்டக்கூடிய யோகம் இருக்கு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. அஷ்டம சனியிலும் தப்பிச்சு கடகராசிக்கு சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்துருச்சா? இது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தர போறாரு சனி பகவான். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சந்திரன். இங்க குரு உச்சம் பெற்றிருப்பாரா? செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பார். ஸோ ஜாதகத்துல உங்களுக்கு சனி சாதகமா இருந்தா தொழிலையும் சரி, கல்வியிலையும் சரி சிறப்பான பலன் உண்டு. செல்வ செழிப்போட வாழவும் வைப்பார். ஸோ இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி 9ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று வலுவா அமர்றாரு இந்த சனி பகவானா. மனசுல இந்த காலகட்டத்துல தன்னம்பிக்கை அதிகமாகும். இது உங்களுக்கான காலம். சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க. வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க. குடும்பத்துல நல்லது நடக்கும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு போகும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பழைய கடனை அடைக்கிறதுக்கான புதிய வழி பிறக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. வசதியான வீட்டுக்கு மாறுதலாகி போகுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகனுக்கோ மகளுக்கோ அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வர்ணமையும் சொந்த பந்தங்கள்லாம் மெச்சக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தை தடபுடலாம் நடத்தி முடிப்பீங்க. அதே போல சனி பகவான் வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்க போறார். இதனால பணப்புழக்கம் அதிகமாகும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க. அடமானத்தில் இருக்க பொருட்கள் எல்லாம் மீட்டெடுக்க போறீங்க. அடகுல இருக்கக்கூடிய நகை மீட்டெடுக்க போறீங்க. மகனுக்கு திருமண தடை நீங்குது. வீடு கட்ட வங்கி கடன் உதவி கிடைக்கும். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம். அதே போல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலமான 2/4/2026 முதல் 14/4/2027 வரை கொஞ்சம் வீண் அலைச்சல் வரைய செலவு வரும். ஆனா கவனமா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அதை தவிர்த்துக்க முடியும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துலதான் கடகராசி கவனமா இருக்கணும். ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா, இல்ல குடும்பத்திலே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது அப்படின்னாக்கா அது பெருசாக விடாம பார்த்துக்கணும். அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்குல கவனமா இருக்கணும். இதே நேரம் இந்த வருஷத்துடைய நிறைவுல சனி வக்ரத்துல போவாருங்க. அப்போ இனி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். அடுத்தா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 14/4/2027 முதல் 24/4/2028 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல போறார். இந்த காலகட்டத்துல தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகளை முழுமையா கட்டி முடிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. இதுடன் சனி பயிற்சி காலத்துல மீனத்துல அமரக்கூடிய சனீஸ்வரர் உங்க ராசிக்கு 3, 6 மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சுப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உடல் ஆரோக்கியத்துல நிம்மதி உண்டு. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவீங்க. இதுடன் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது. அடகுல வைத்திருந்த தங்கத்தை கண்டிப்பா பெண்கள் மீட்டெடுப்பீங்க. பிள்ளைகளால பெருமை அடைவீங்க. வியாபாரத்துல சந்தை நிலவரம் அறிந்து கொள்வதன் மூலம் வருமானம் பெருகும். வியாபாரம் பெருகும். அதே போல பாக்கிகள் எல்லாமே
வராம வசூல் பண்ணாம இருக்குது இல்லையா? அந்த பணம்லாம் தன்னால வந்து சேரும். சிலர் வந்து கடைய வந்து வேற இடத்துக்கு மாத்துவீங்க. அதேபோல பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு விலகும். புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க. கெமிக்கல், இரும்பு, பாரம்பரிய உணவு வகைகளால லாபம் உண்டு. உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்களோ சரிங்க, பெண்களோ சரி, தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, உங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய புதிய அதிகாரி வருவாங்க. உங்கள புரிஞ்சுக்கல, உங்களுக்கு தொந்தரவு குடுத்திருந்த பழைய அதிகாரிகள் மாற்றலாகி போவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது. எதிர்பார்த்த சம்பள உயர்வு, சலுகைகள் கிடைக்கும். கன்னித்துறைகளுக்கு குறிப்பா வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்களுமே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கறதுக்கான யோகம் இருக்கு. அதேபோல சொந்தமா வீடு வாங்குவீங்க, வீடு கட்டி குடியேறுவீங்க. ஆனா, அதே நேரம் உங்க ராசியில சூரியன் நீச்சம். சூரியன் அப்படின்னாவே அரசாங்கம். அதனால அரசு அனுமதி பெறாம வீடு கட்டுறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சொத்து பிரச்சனைய சுமூகமா பேசி தீர்த்துப்பீங்க. கடன் தொல்லைகள் அடியோடு விலகும். மூத்த உடன்பிறப்புகளால ஆதாயம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் சேருங்க. குறிப்பா தங்கம், வைரம்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்பார்த்த கம்பெனில புதுசா வேலை கிடைக்கும். வண்டி வாகனத்த பழுதாகிட்டே இருந்த வண்டி வாகனத்த மாத்திட்டு இப்ப புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இரவு நேர பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதேபோல அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரும். அத கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ல சனி இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கொஞ்சம் சின்னதா அறுவை சிகிச்சை இது மாரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது நடக்கும்லாம் நம்ம சொல்ல கிடையாது. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய சொந்த ஜாதகம் இருந்தா அதுக்கு நம்ம கணிச்சு சொல்லிடலாம். சரிங்களா? 19 கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அப்பா, அம்மாவுடைய ஆரோக்கியத்துல. தாய் வழி சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள், இப்போ கொஞ்சம் தல தூக்கும். அத பார்த்துக்கணும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த விசா இப்ப கிடைக்கும். அதேபோல கூட பொறந்தவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல் இப்ப சரியாகும். எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதேபோல விஐபிகளால இப்ப உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமாகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகும். அதேபோல தூக்கமின்மை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பார்த்துக்கணும். அதேபோல கௌரவத்துக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம், உடல் சோர்வுலாம் வந்து போகும். ஆனா சரியாகிடும். பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி, அத சமாளிப்பீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு செய்ற மாரி தான் இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும். உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை மேலோங்கும். கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் உண்டு. எதிர்காலத்த மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. கல்லூரி படிப்புல கூடுதல் கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தூக்கம், மறதிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால படிச்சத வந்து 1 முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனடியா ஆசிரியர்கிட்ட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வியாபாரத்துல பற்று வரவு உயரும். போட்டிகள் அதிகமாகும். இருந்தாலும் போட்டியாளர்களையும் நீங்க திணறடிப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுவீங்க. பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கராரா இருந்துக்கோங்க. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களால விபரீத லாபம் கிடைக்கும். கூட்டுத்தொழில்ல பங்குதாரர்கள் உங்கள புரிஞ்சுகிட்டு நடந்துப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால அதிக ஆதாயத்த அடைவீங்க. உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இழந்த மதிப்பு மரியாதை மீண்டும் பெறுவீங்க. சூழ்நிலைகளை தாண்டி முன்னேறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மேலதிகாரிலாம் புரிஞ்சுப்பாங்க. அதே போல உங்க வேலையில அலட்சியம் காட்டக்கூடாது. நேரம் கடத்தாம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய கண்ணும் கருத்தும் செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதேபோல கன்னித்துறையில வேலை செய்றவங்களுக்குலாம் புதிய சலுகைகள் அந்த ஐடில இருக்கீங்க இல்லையா? உங்களுக்குலாம். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி உங்கள வந்து வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகும். பயப்படவே வேண்டாம். மேலும் சொல்லணும்னா, உங்களுடைய நிர்வாக திறமை அதிகமாகும். வருமானம் சீரா இருக்கும். வீடு, வாகனம், இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை எல்லாம் வாங்கி போடுவீங்க. எதிர்வரக்கூடிய இடையூறுகள முன்கூட்டியே அறிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்தாற் போல செயல்பட போறீங்க. இல்லத்துல தடைப்பட்ட இந்த திருமணம், சுபகாரியங்கள்லாம் இப்ப வந்து நடந்தேறும். தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடுவீங்க. அதேபோல உங்களுடைய உடன்பிறப்புல சகோதர, சகோதரிகள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் வந்து போகும். விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. அனாவசியமான வம்பு வழக்குகள்ல ஈடுபட்டு பேர கெடுத்துக்காதீங்க. அதுல கவனமா இருங்க. மத்தபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவங்க, தன்னால உங்ககிட்ட தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய வளர்ச்சிய கண்டு பொறாமப்படுறவங்க அதிகம் தான். ஸோ யாருக்கும் வந்துட்டு, நீங்க இதுதான் பண்ண போறேன். என்கிட்ட இதுதான் இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேணாம். கொஞ்சம் மறைமுகமா வாழ்றது சிறப்பு. ஓகேங்களா? அதேபோல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், உண்மையான கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆனா எத வாங்குறதாலும் சரி, கொஞ்சம் வில்லங்கம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். தொழில் ரீதியா தேவையான பயணங்கள மட்டும் மேற்கொள்ளுங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை வந்து அதாவது அரசாங்க விருதுகள் பெறக்கூடிய அளவுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதாவது இந்த சனி பெயர்ச்சிங்கிறது கடகத்திற்கு எல்லா விதமான சிக்கல்களையுமே சீர் பண்ணி கொடுக்குது. பழைய சொத்துக்கள்லாம் வந்து விற்பனையாகும். மருத்துவ செலவுலாம் குறையும். குடும்பத்தார்கிட்டயே விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. உங்களுடைய தோட்டத்துல வசீகரம் இருக்கும். தடைப்பட்டுட்டே இருந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கக்கூடிய கடகராசி தம்பதிகளுக்கு. அதேபோல பிள்ளைகள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க. இந்த நேரங்கள்ல உங்களுடைய பெயர்ல வந்து மத்தவங்களுக்கு பணம் வாங்கி தரக்கூடாது. கொஞ்சம் வேலைப்பளு அதிகமா இருக்கும்.
ஆனா எந்த ஒரு செயல்பாடுமே தீர்க்கமா செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்த ஆற்றலை பெறுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரணையா இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு எல்லாரையும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. அத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. பயப்பட வேணாம். சிலருக்கு வந்து உத்தியோகத்துல, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, சொந்த ஊருக்கு மாற்றலாகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல நான் முதலீடு பண்ணி தான் வந்துட்டு நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பங்கு சந்தையில முதலீடு பண்றேன் அப்படின்னாக்கா, யோசிச்சு பண்ணுங்க. இது எடுத்து அரசியல்வாதிகளுக்கு தடைப்பட்டுட்டு இருந்த திட்டங்கள், வேலைகள், மேலிடத்துல உங்களுக்கான பதவிகள் எல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சமுதாயத்துல அந்தஸ்தான பதவிகளை பெற போறீங்க. பல வழிகள்ல வருமானம் பெருகும். தொண்டர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? திட்டமிட்ட வேலைகளை பொறுப்போட நடத்தி முடிச்சுக்கோங்க. அதேபோல ரசிகர்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது, சக கலைஞர்களுடைய நட்பு பாராட்டுறது, இதெல்லாம் வந்து கலைத்திறக்குகளுக்கு சிறப்பு. பெண்மணிகளுக்கு வந்து மகிழ்ச்சி நிறைந்த சனி பெயர்ச்சிங்க. குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும். கணவர் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும். பணவரவு சரளமா இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகமாகும். விளையாட்டுத் துறைகள்லயுமே வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய கடினமான முயற்சினால அதிகமான மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இதை தாண்டி கடகராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கு நான் பலனை சொல்லிடுறேன். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுக்க போகுது. பின்தங்கி இருந்த உங்களுடைய நிலையில முன்னேற்ற பாதைக்கு போக போறீங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. அதே போல பூசம் நட்சத்திரம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை, கால், தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல அதீத அக்கறை தேவை. சிலருக்கு வந்து ஊர் விட்டு ஊர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ஊர் விட்டு ஊர் போறேன்னு வருத்தப்படாதீங்க. அது உங்களுக்கு வந்து மேன்மையை ஏற்படுத்தும். அடுத்த ஆயில்ய நட்சத்திரம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலத்தை பெறுவீங்க. மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. குடும்பத்துல தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகம் அறியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு அல்லது பருவதமலைக்கு பௌர்ணமி நாள்ல போயிட்டு கிரிவலம் வர்றது சிறப்பு. அதே போல அள்ளி மலரை கொண்டு அம்பாளுக்கு திங்கள் தோறும் வழிபாடு செய்ய மனக்குழப்பம் அகலும். மனசு வந்து தெளிவடையும். இதோட கொஞ்சம் சோம்பல் உணர்வீங்க. அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க சிறப்பா இருப்பீங்க. அலுவலகங்கள்ல உங்களுடைய திறமைகள் வந்து உணரப்படும். இதனால வரைக்கும் என்ன யோசிச்சீங்க? நமக்கான அங்கீகாரம் இல்லை, நமக்கான முக்கியத்துவம் இல்லை, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு சரியான வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சீங்க இல்லையா? இனி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பல நாள் கனவு நனவாகும். ஆனா எந்த சமயத்திலும் சரி கடகராசி எழுதி வச்சுக்கோங்க. சோம்பல் மட்டும் தலை தூக்காம பார்த்துக்கணும். அதே போல யாருடைய தனிப்பட்ட விஷயங்கள்லுமே நீங்க தலையிடக்கூடாது. பதவி, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாச்சுன்னு வருத்தப்பட்டீங்களா? அதெல்லாம் இப்ப வந்து சிறப்பா கைகூடி வரும். கூடவே நிம்மதி, தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடி வர்றது, உங்களுக்கு ஒரு மாதிரி லைஃப் ஓகேடா, கடவுள் ஏதோ நம்ம பக்கம் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு உண்டு. இதோட ஒரு முறை வந்து திருக்கொள்ளிக்காடு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து தித்திக்கிற அளவுக்கு இனிமை சேர்ந்து மேன்மை உண்டாகும். இது குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லாம கூட இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலர் யோசிப்பீங்க, நான் உத்தியோகம் பார்க்குறேன், நான் வியாபாரம் பார்க்குறேன், நான் படிக்கிறேன், எனக்கெல்லாம் எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட மட்டும் சொல்றேன். கடகராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே சொல்றேன், அனைத்து விஷயங்களுமே ஏற்றம் இருக்கும். குடும்பத்துல புதிய வரவுகள் உண்டாகும். சரிங்களா? எல்லா விதமான பிரச்சனையும் பரிபூர்ணமா நீங்கும். யோகம் உண்டு. குறிப்பா கோர்ட்டு கேஸ், வழக்கு, போலீஸ், ஜெயிலு, பஞ்சாயத்துன்னு எல்லா பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு. நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினாங்களோ அவங்களே தன்னால விழக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகுது. அதே போல உங்களுடைய குடும்ப துணை விஷயத்துல பிரச்சனைகள் நீங்கி அனுகூலம் இருக்கு. தந்தை வழி உறவாகட்டும், தாய் வழி உறவாகட்டும், அனைத்து விதமான உறவுகளுமே உங்களுக்கு மேன்மைக்கு தரக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதே போல தொழில் பண்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்க, எதுவா இருந்தாலும் சரி சிறப்பு. முதன்மையா சொல்றேன், இந்த சனி பெயர்ச்சிங்கிறது அதிகப்படியான மதிப்பெண்கள் தரக்கூடிய வகையில 195% கடகராசிக்கு யோகத்தை தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த திருக்கொள்ளிக்காடு போக சொல்லி அங்க வந்து பொங்கு சனீஸ்வரர் இருக்காரு. அனைத்து விதமான பாதிப்புகள் இருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில அவர் தான் வந்து அருள் பாலிக்கிறாரு. அவரை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே போல மாதத்துக்கு ஒரு முறையாவது விநாயகருக்கு வழிபாடு செய்யறது சிறப்பு. காரிய சித்தியை கொடுக்கும். அதே போல யோகத்தையும், அது பெரிய அளவிலான யோகத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பாரு. குறிப்பா நீங்க வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துல இருக்கீங்க. ஸோ மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஓகே அப்படின்னு தோணும். ஒரு நாள் வந்துட்டு என்னடா வாழ்க்கைன்னு தோணி இருக்கும் இல்லையா? அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுதலை கிடைக்கும்.
அதே மாதிரி உங்களை ஏளனப்படுத்தினவங்க, நீங்களாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறவங்க, அவங்க கூட உங்ககிட்ட வந்து நிற்கக்கூடிய சூழல் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? உங்க நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிறத தெளிவா சொல்லியாச்சு. சனி பகவான் உங்களுக்கு பக்க பலமா நிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் உங்களை பாடாப்படுத்தினதுக்கு மன்னிப்பும் கேட்கிறாருப்பா. சரிங்களா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கடகராசி அதிகமா பேசாத, அதிகமா யாருக்கும் உதவி பண்ணாத, அதிகமா யார பத்தியும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுங்கிறத திட்டமிடுதலோட செஞ்சு பாரு. எல்லாமே சிறப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. இல்ல அப்படின்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமான், விநாயகர் பெருமான், குறிப்பா கடகராசி அம்மன் வழிபாடை மேற்கொள்ளணும். ஓகேங்களா? இதோட இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சா, கஷ்டப்படக்கூடியவங்க, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, சுத்தம் பண்றாங்க, அவங்களுக்கு செருப்பு, உணவு, உடை, இது 3ல எது நீங்க தானம் கொடுத்தாலும் சரி, உங்களுடைய சக்திக்கு தகுந்தாறு போல. இல்ல இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. உண்மையாவும் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வாழ்வாதாரம் முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பா முதியவர்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய பெரும் பலம் உங்க பக்கம் நிற்கும். வாழ்த்துக்கள். இந்த பதிவு நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும்ன்ற நம்பிக்கை. இந்த பதிவை முடிச்சுக்கிறேங்க. இதுல ஒரு சின்ன அறிவிப்புங்க. கூடிய விரைவில் நம்ம ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு கணிச்சிட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகங்களில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, என்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்து தீர்வு தேடி ஜாதகம் பார்க்குறீங்க, உங்களுக்கான பரிகாரம் என்ன, ஏன் உங்களுக்கு இது நடந்துச்சு, ஏன் உங்களுக்கு இப்படி நடந்துட்டுருக்கு, இனி என்ன நடக்கும், அது போல் முக்காலத்தையும் கணிக்கூடிய ஜோதிட வழிகாட்டுதலாக உங்களுக்கு என்னன்னைக்கும் நம்ம துணை நிற்போமுங்க. வணக்கங்க.